இந்த யோசேப்பு கண்ட தரிசனத்தை அப்பாடத்திலையும் அம்மாடத்திலையும் தன்னுடைய சகோதரிடத்திலையும் சொல்லும்போது பைபிள் சொல்லுகிற நம்முடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று 11வது வசனத்தை நீங்கள் இந்த ஆதியாகமம் 37:11 நீங்கள் பார்க்க முடியும். இவனை நாங்கள் சேவிக்க வேண்டியது வருமோ, ஸ்தோத்திரம், தரணி மட்டும் குனிந்தவனை வணங்க வருமோ என்று 10வது வசனத்துல அந்த சகோதரர்கள் சொல்லி ஸ்தோத்திரம் அவன் மேல் என்ன செய்கிறார்கள், பொறாமை கொள்ளுகிறார்கள். அவன் மேல பொறாம வந்த பொறாம சகோதரனுக்கா இருக்கட்டும் சகோதரிக்கா இருக்கட்டும், பொறாம ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவன் சகோதரன்னு பார்க்காட்டான், சகோதரின்னு பார்க்காட்டான், யாருன்னு பார்க்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பொறாமை என்ன இருக்குன்னா சோதரன் சொந்த சகோதரன் தன்னை விட வளரக்கூடாது, தன்னுடைய சொந்த பந்தங்களும் வளரக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வளரக்கூடாது. அது யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருந்தா அந்த பொறாமை அவனை அப்படிதான் மாற்றும். சொந்த சகோதரர்கள் இவனை செத்து போக பண்ணும்படியாய், இவனை அழித்து போடும்படியாய் இவனை தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டார்கள். தண்ணீர் கிடைக்காத குழி, தண்ணீர் இல்லாத அவன் அப்படியே கிடந்து செத்து போகணும்னு சொல்லி இந்த சகோதரர்கள் அவனை அந்த குழியிலே போடும் பொழுது ஆண்டவரோ அந்த குழியில் இருந்தவனை தூக்கி எடுத்து ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே ஒரு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், நம்முடைய தலைமுறைக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள், நம்முடைய ஊழியத்திற்கு தந்த வாக்கு தத்தங்கள், ஸ்தோத்திரம், அது எல்லாம் அதனதன் காலத்துல அது அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவேளை வாக்கு தத்தங்களை நாம் மறந்து போயிருக்கலாம், ஆண்டவர் சொன்ன தரிசனங்களை நாம் மறந்து போயிருக்கலாம், நமக்கு அது ஞாபகத்துல கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் தரிசனங்களையும் நீங்க மறந்தாலும் அவர் மறக்கிற தெய்வன் அல்ல. அது நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை ஆசீர்வாதமா நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு 2 பிள்ளையோ 1 பிள்ளையோ 4 பிள்ளையோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரானால், உங்கள் படகை குறித்து கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரானால், உங்கள் வேலைகளை குறித்து கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரானால், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அது தரையில விழுந்து அழிந்து போவதில்லை. அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும்.